சபரிமலைக்குள் அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. அன்று தொடங்கிய சபரிமலை சர்ச்சை இன்று வரை நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆளும் சிபிஎம் அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதில் முனைப்புடன் இருக்க இந்த தீர்ப்பு இந்துக்களின் மத நம்பிக்கையை காயப்படுத்துது அப்படின்னு கூறி பாரதிய ஜனதா கட்சியும் RSS உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகளும் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தனர். கடந்த சில மாதங்களாக தொடர்ந்த இந்த சபரிமலை சர்ச்சையில திடீர் திருப்பமா இந்த ஆண்டின் தொடக்கத்துல ஜனவரி 2ஆம் தேதி பிந்து, கனகதுர்கா அப்படிங்கிற 2 பெண்கள் ஒரு அதிகாலை நேரத்துல 18ஆம் படி ஏறி ஐயப்பனை வழிபட்டாங்க. இது சர்ச்சையை 2ஆம் கட்டத்துக்கு எடுத்து சென்றது. சங் பரிவார் அமைப்புகள் பெண்களின் ஐயப்ப வழிபாட்டை எதிர்த்து பெரும் வன்முறை போராட்டங்கள்ல இறங்க இதற்கு எதிராக பொதுமக்களே அரண் அமைத்து களம் இறங்கினாங்க. கேரள வீதிகள் போர்க்களமானது. பெண்களின் வழிபாட்டு உரிமை மற்றும் ஆலய நுழைவு உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக கேரள சிபிஎம் சார்பில் வனிதா மதில் அப்படிங்கிற பிரம்மாண்டமான மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது. മനസ്സുകൾ പുണർന്നും സഹോദരി വരൂ വരൂ സഖി, വിലങ്ങഴിച്ചെറിഞ്ഞും വിളക്കുകൾ തകർത്തും ഉദിക്ക നാം സഖി സഹോദരി. தெற்கிலிருந்து வடக்காக கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் நீளத்துக்கு நீண்ட வனிதா மதில் நவீன கேரளம் கண்டிராத பெரும் போராட்டமாக மாறினது. இது ஆலய நுழைவின் அரசியலையும் வரலாற்றையும் தேசிய அளவில் பேசுவதற்கான ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுத்திருக்கு. ஐயப்பன் கோவிலுக்குள்ள 2 பெண்கள் நுழைந்ததால ஆலயம் தீட்டுப்பட்டு விட்டது, புனிதம் கெட்டுவிட்டது அப்படின்னு சொல்லி கோவில் நடையை அடைத்து பரிகார பூஜை செய்திருக்கிறார்கள் ஐயப்பன் கோவிலின் நிர்வாகிகளான தந்திரிகள். ஆனால் என்ன நடந்தாலும் பெண்களின் சுயமரியாதையை இந்த அரசு காக்கும் அப்படிங்கிறாரு முதலமைச்சர் பினராயி விஜயன். കേരളത്തിന്റെ മതനിരപേക്ഷ മനസ്സ് തകർക്കലാണ്. അത് അനുവദിക്കണോ എന്നതാണ് പ്രശ്നം. അത് അനുവദിക്കാൻ പറ്റില്ല. നാം ശക്തമായി ഇത്തരം നീക്കങ്ങളെ പ്രതിരോധിച്ചതാണ്. ഈ കാര്യത്തിൽ എല്ലാവരും മതനിരപേക്ഷ മനസ്സിനെ പ്രതിരോധിക്കാൻ, മതനിരപേക്ഷ മനസ്സിനെ തകർക്കാൻ നടത്തുന്ന നീക്കങ്ങൾക്കെതിരെ ശക്തമായി അണിനിരക്കാൻ എല്ലാ മതവിശ്വാസികളടക്കമുള്ളവർ രംഗത്ത് വരണം എന്നാണ് ഈ ഘട്ടത്തിൽ അഭ്യർത്ഥിക്കാനുള്ളത്. சபரிமலை கோவிலுக்குள் பெண்கள் செல்லலாமா கூடாதா அப்படிங்கிற விவாதம் 100 ஆண்டுகளுக்கு மேலா நடைபெற்று வருது. மாதவிலக்கு அடைந்த பெண்கள் கோவிலின் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற தடையும், இந்த தடையை நீக்கி அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் பல 10 ஆண்டுகளாக இங்கே தொடர்ந்து பேசப்பட்டு வருது. தடை இருப்பினும் கூட பல விஐபி பெண்கள் ரகசியமாக ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர் அப்படிங்கிற பேச்சும் தொடர்ந்து இருந்து வந்தது. இந்த நிலையில தான் 1990ஆம் ஆண்டு ஒரு பக்தர் மாதவிலக்கான பெண்கள் ஐயப்பன் கோவிலுக்குள் நுழைவதை முற்றிலுமாக தடை செய்ய கோரி வழக்கு தொடர்ந்தார். அவ்வாறே கேரள உயர்நீதிமன்றம் தடை செய்தது. இந்த வழக்கின் அடுத்தடுத்த கட்டங்கள் அவ்வப்போது உள்ள மாநில அரசுகள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே வந்தன. அனைத்து வயது பெண்களின் ஆலய நுழைவை ஆதரித்தால் பெரும்பான்மை வாக்காளர்களின் வெறுப்பை சம்பாதிக்க நேரிடும் அப்படிங்கறதால இந்த விஷயத்துல ஒரு திட்டவட்டமான முடிவை எந்த அரசும் எடுக்கல. 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த இந்த ஊசலாட்டத்தை கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர்ல முடிவுக்கு கொண்டு வந்தது உச்சநீதிமன்றம். 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வில் பெரும்பான்மை நீதிபதிகள் அனைத்து வயது பெண்களும் ஐயப்பன் கோவிலுக்கு செல்லலாம் அப்படின்னு தீர்ப்பளிச்சாங்க. இதை தொடர்ந்துதான் கேரளத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற வரலாறு காணாத போராட்டங்கள்.
உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பல பெண்கள் ஐயப்பன் கோவிலுக்கு செல்ல தொடங்கினாங்க. ஆனா அவங்களால கால்வாசி தூரத்தை கூட கடக்க முடியல. ஐயப்ப பக்தர்களும் பாரதிய ஜனதா கட்சியினரும் பெரும் கோஷங்களை எழுப்பி மலையேறும் படிக்கட்டுகளை அடைத்து நின்று தங்களால் ஒரு வன்முறை நிகழ்ந்துவிடக் கூடாது அப்படின்னு அந்த பெண்களையே நினைக்க வைத்து திருப்பி அனுப்புனாங்க. பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு பலதரப்பு பெண்களும் இப்படி சபரிமலை சென்று திரும்ப வந்துட்டு இருந்தாங்க. பாஜக தொழில்நுட்ப பிரிவு தலைவரான பிரேயர் கோபாலகிருஷ்ணன் மனுஷங்களோட உடம்புல ஏதேனும் ஆயுதங்கள் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க கருவி வந்துருச்சு, பெண்கள் கோவிலுக்குள் நுழைய இது சரியான நேரமா அப்படிங்கறத கண்டுபிடிக்க விரைவில் ஒரு கருவி கண்டுபிடிக்கப்படும், அப்போது பெண்கள் கோவிலுக்குள் நுழைய அனுமதி வழங்குவது குறித்து பேசுவோம் அப்படின்னு சொன்னார். கோபாலகிருஷ்ணனின் இந்த கருத்து நாடு முழுவதும் பெண்களிடையே பெரும் கோபத்தை கிளப்பியது. இதனை அடுத்து #HappyToBleed அப்படின்ற பிரச்சாரம் Facebookல தொடங்கப்பட்டது. இதற்கு நாடு முழுவதிலும் இருந்து பெண்கள் பெரும் ஆதரவை வழங்கினாங்க. இறுதியாக 2 பெண்கள் கோவிலுக்குள் நுழைந்து அந்த காட்சிகள் வெளியில வந்த பின்னர் கேரள பெண்களும் பெண்களின் சம உரிமையை விரும்பும் அனைவரும் அந்த நிகழ்வை கொண்டாட தொடங்கினாங்க. ஆனா இதன் பிறகுதான் கேரளம் வன்முறை பூமியாகவும் போர்க்களமாகவும் மாறியது. எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்த வனிதா மதில் நிகழ்வும் இதன் பிறகே நடைபெற்றது. മനസ്സുകൾ പുണർന്നും സഹോദരി വരൂ വരൂ സഖി, വിലങ്ങഴിച്ചെറിഞ്ഞും വിലക്കുകൾ തകർത്തും ഉയർന്നു വളർന്നു ഈ പെൺമതിൽ. பெண்களின் ஆலய நுழைவு என்பதற்கு அப்பால் இந்தியாவின் ஆலய நுழைவு என்பது சாதியுடன் சம்பந்தப்பட்டிருக்கு. இதை தகர்த்து வழிபாட்டு இடங்கள்ல அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வடக்கே அம்பேத்கரும் தெற்கே பெரியாருமா ஏராளமான போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க. தீண்டாமதான் ஒழிஞ்சு போச்சுங்கிறாங்களே, இந்த கோயிலுக்கு போனா மாத்திரம் ஏன் வெளியில நில்லுங்கிறான், சாமிய தொட்டா தீட்டாகும்னு சொல்றான், அப்போ தீண்டாம எங்க போச்சு, ஏமாத்துறான். திராவிடர் இயக்கத்தின் சார்பில் முதல் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் JS கண்ணப்பர். திருவண்ணாமலை கோவில்ல 7/2/1927 அன்று அவர் கோவில் நுழைவு போராட்டம் செய்தார். 1929 ஏப்ரல்ல குத்தூசி குருசாமி முயற்சியில ஈரோடு ஈஸ்வரன் கோவில்ல கோவில் நுழைவு போராட்டம் நடத்தப்பட்டு 1.5 ஆண்டுகள் வழக்கு நடத்தி சுயமரியாதை இயக்கத்தினர் வெற்றி பெற்றாங்க. சுசீந்திரத்தில் உள்ள பத்மநாபசாமி கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் தாழ்த்தப்பட்டோர் நடக்க தடை விதிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து நடந்த கிளர்ச்சிகள்ல பெரியாரும் சுயமரியாதை இயக்கத்தினரும் தொடர்ந்து பங்கேற்றாங்க. தமிழக கோவில் நுழைவு போராட்ட வரலாறு குறித்து பேசும்போது பலரும் குறிப்பிடுவது 1939 நடந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு போராட்டம். தமிழ்நாடு ஹரிஜன சேவா சங்கத்தை சேர்ந்த வைத்தியநாத ஐயர் 5 தாழ்த்தப்பட்டவர்களையும் ஒரு நாடார் இனத்தை சேர்ந்தவரையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் அழைத்து சென்றார். இந்த நிகழ்வுல P. கக்கன், உசிலம்பட்டி V. முத்து, மேலூர் PR. பூவலிங்கம், VS. சின்னையா, முருகானந்தம் ஆகியோர் கோவிலுக்குள் நுழைந்து மீனாட்சியை வழிபட்டாங்க. இதனை அடுத்து பெரும் சர்ச்சை உண்டானது. கோவில்ல பூஜை செய்த பட்டர்கள் கோவில் தீட்டுப்பட்டு விட்டதாகவும் சுத்திகரண பூஜை செய்தால் மட்டுமே உள்ளே வந்து தொடர்ந்து பூஜை செய்வோம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்போது கோவிலின் நிர்வாக அதிகாரியாக இருந்த RS நாயுடு அப்படிங்கிறவர் பட்டர்களின் கோரிக்கையை நிராகரித்து அவர்களை கோவில் பணியிலிருந்து பணி நீக்கம் செஞ்சார். இதனை எதிர்த்த பட்டர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கின் தீர்ப்பு 6 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் நுழைவுக்கு ஆதரவாகவே வந்தது.
அந்த ஆலய நுழைவின் வெற்றியை தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தின் சில கோவில்களையும் ஆலய நுழைவு போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தாழ்த்தப்பட்டோர் கோவிலுக்குள் நுழைவதும் அவர்களை நுழைய செய்வதும் சட்டப்படி குற்றமா இருந்துச்சு. இந்த நிலையை மாற்றுவதற்கு கோவிலில் நுழைந்தோரையும் நுழைய விட்டோரையும் பாதுகாக்கும் ஒரு அவசர சட்டத்தை இயற்ற வேண்டும் என அப்போதைய ஆளுநர் எஸ்கின் பிரபுவுடன் கோரிக்கை விடுத்தார் ராஜாஜி. இதன்படி கோவிலில் நுழைந்த குற்றத்தை செய்தோர் மீது வழக்கு தொடர்வதை தடுக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கும் மெட்ராஸ் டெம்பிள் என்ட்ரி அத்தாரைசேஷன் அண்ட் இண்டெமினிட்டி ஆக்ட் உருவாக்கப்பட்டது. அதாவது எல்லோரும் கோவிலுக்குள் நுழையலாம் என்பது சட்டம் அல்ல, சட்டப்படி எல்லோரும் கோவிலுக்குள் நுழைய தடை இருக்கும். அந்த தடையை மீறி உள்ளே நுழைவோரை அரசு விரும்பினால் பாதுகாக்கும் என்பதுதான் ராஜாஜி கொண்டு வந்த சட்டம். இதை பெரியார் மிக கடுமையாக எதிர்த்தார். தீண்டாம இல்லன்னு சட்டத்திலையும் சொல்லிட்டான், தத்துவத்திலையும் சொல்லிட்டான். காரியத்துல மட்டும் சில இடங்கள்ல வச்சுக்கிட்டு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறான். உங்களுக்கு தான் அரசியல் பெரும்பான்மை இருக்குதே, கோவிலில் எல்லோரும் நுழையலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வராம நீங்க விரும்பியவர்கள் நுழையலாம், அவர்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சட்டம் கொண்டு வர்றீங்களே, என்ன சூழ்ச்சி இது அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறமா 1947 அனைத்து சாதியினரும் கோவிலுக்குள் செல்லலாம் அப்படின்னு த தமிழ்நாடு டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட் இயற்றப்பட்டது. இந்த சட்டங்கள் இருந்த போதிலும் சமூக ரீதியாக அனைத்து சாதியினரும் கோவிலுக்குள் செல்வது இயல்பாக நடக்கல. நகர பகுதிகளின் கோவில்களில் வரும் பக்தர்களின் சாதி என்ன என்பதை அறிவது சாத்தியமில்லை. ஆனா கிராம பகுதிகளில் யார் என்ன சாதி அப்படிங்கிறது தெரியும் என்பதால தாழ்த்தப்பட்டோர் ஆலயங்களில் நுழைவதில் உள்ள தடைகள் தொடர்ந்தபடியே தான் இருக்கின்றன. எனினும் வரலாற்று ரீதியில் இந்த சமூக தடைகளை மீறி முன்னேறி செல்வதற்கான உறுதியான முயற்சிகள் இந்த மண்ணில் வெற்றிகரமாக நடந்திருக்கு. இதே போல கேரள மண்ணில் நிகழ்ந்த இன்னொரு முக்கியமான ஆலய போராட்டம் தந்தை பெரியார் தலைமையில் நடைபெற்ற வைக்கம் போராட்டம். திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு சொந்தமான வைக்கம் அப்படிங்கிற ஊர்ல கோவிலுக்கும் கோவில் இருக்கும் தெருவுக்குள்ளும் நுழைய தலித் மற்றும் ஈழவ இன மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. 1924 இதனை எதிர்த்து பெரியார் தலைமையில் நடைபெற்ற போராட்டம் கேரள மண்ணில் சமத்துவத்தை நிலைநாட்டியது. ஒப்பீட்டளவில் தம்மால் கால் பதிக்க முடியாத கேரள மாநிலத்துல தமக்கு ஒரு அரசியல் பிடிமானத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு சபரிமலை பிரச்சனையை பாஜக பயன்படுத்திக் கொள்வதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. வட இந்தியாவில் ஒரு அயோத்தியை போல தென்னிந்தியாவில் சபரிமலையை உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்குது பாஜக. மக்களிடம் ஒற்றுமையை உருவாக்கி வாக்கு கேட்பதற்கு பதிலாக மக்களை மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தி ஒரு தரப்பை மட்டும் தன் ஆதரவாளராக மாற்றுவது அந்த கட்சிக்கு கை வந்த கலை. ஒருவேளை பெண்களை கோவிலுக்குள் அனுமதிப்பதை ஆதரித்தால் தங்களுக்கு வாக்கு கிடைக்கும் என்றால் தயக்கமே இல்லாம அதை செய்யக்கூடியவர்கள் தான் இவங்க. உதாரணத்துக்கு சபரிமலைக்குள் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற வழக்க தொடர்ந்ததே ஓர் RSS நபர் தான். அது மட்டுமல்ல, மகாராஷ்டிராவின் சிக்னாப்பூரில் அமைந்திருக்கிற சனீஸ்வரன் கோவில்ல பெண்கள் நுழைவதை ஆதரிக்கும் பாஜக அதற்கு அனுமதியும் பெற்று தந்திருக்கு. മഹാരാഷ്ട്രയിലെ ശനിദേവന്റെ ഒരു സ്ഥലമുണ്ട്, ഒരു അമ്പലം. അവിടെ ശനിദേവനാണ് പോലും. അവിടെ ശനി ശിപ്നാപൂർ ക്ഷേത്രം എന്നാണ് ആ ക്ഷേത്രത്തിന്റെ പേര്. ആ ക്ഷേത്രത്തില് ഒരു കാലത്തും സ്ത്രീ കടന്നിട്ടില്ല. അവിടെ സ്ത്രീ കടക്കാനേ പാടില്ല എന്നാണ്, ആ ദേവന് സ്ത്രീയെ കാണാൻ പാടില്ല എന്നായിരുന്നു പോലും വ്യവസ്ഥ. അപ്പോൾ ബോംബെ ഹൈക്കോടതി അതില് വിധി പറഞ്ഞു സ്ത്രീകൾക്ക് അവിടെ കടക്കാൻ അവകാശമുണ്ട്. BJP സർക്കാരാണ് അവിടെ, അവരാ വിധി നടപ്പാക്കി. ഇപ്പോ സ്ത്രീകളാ അമ്പലത്തിൽ കടക്കുന്നുണ്ട്. BJP ഭരിച്ച സംസ്ഥാനത്ത് കോടതി വിധി നടപ്പാക്കാം. BJP ഭരണത്തിൽ ഇല്ലാത്ത സംസ്ഥാനത്ത്, LDF ഭരിക്കുന്ന സംസ്ഥാനത്ത് സുപ്രീം കോടതിയുടെ വിധി വന്നാൽ അത് നടപ്പാക്കാൻ പാടില്ല എന്ന് പറഞ്ഞ് പ്രക്ഷോഭം. ഇതെന്തൊരു ஏற்றத்தாப்பாடு. ஏன்னா அங்க அந்த நிலை எடுத்தால் வாக்கு வங்கியை அதிகரிக்கலாம். கேரளாவில் அத்தகைய நிலைப்பாட்டை எடுக்காம இருக்க காரணம் அங்கு பாரதிய ஜனதா ஆட்சியில இல்ல. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலும் அதற்கு சாத்தியமும் இல்லை. எனவே மத அடிப்படையில பெரும்பான்மையின் பக்கம் சாய்ந்து நின்று பிளவு வேலை செய்ய முயற்சிக்குது. பெண்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு சம உரிமையை அரசியலுக்காக சங் பரிவார் எதிர்க்குது. அதற்காகவே இந்த காய் நகர்த்தல்களை நடத்தி பார்க்கறாங்க. இதன் உச்சமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடும் செஞ்சிருக்காங்க. இருக்க இருக்க ரொம்ப மோசமா போகுது. உலகமெல்லாம் முன்னேற்றம் அடையுது. நம்ம நாடு சுத்த பட்டிக்கடா அக்காரியா போகுது. உலகமெல்லாம் விஞ்ஞானத்துல விருத்தி ஆகுது. நாம மூட நம்பிக்கையில விருத்தி ஆகுது. யாருமே
கவனிக்க மாட்டேங்கிறாங்களே. ஏதாவது ஒரு காரியம் பார்த்து விட்டுணும். என்ன பார்க்கணும்? நியாயமான தீர்ப்பு வேணும். ஆலய நுழைவு அப்படிங்கிறது பக்தியுடன் மட்டும் தொடர்புடையதல்ல, அது சுயமரியாதையுடன் தொடர்புடையது. ஒரு இடத்துக்கு செல்வதும் தவிர்ப்பதும் ஒருவருடைய சொந்த தேர்வாக இருக்க வேண்டும். மாறாக குறிப்பிட்ட சாதி அப்படிங்கிறதால கோவிலுக்குள் வரக்கூடாது என்பதும், பெண் என்பதற்காகவே விலகி நிற்க வேண்டும் என்பதும் சுயமரியாதைக்கும் மனித மாண்புக்கும் எதிரானது.